மாமா இங்க பாருங்க, என்னோட டிசி இப்ப என்ன பண்றது? இனிமேல் நான் ஸ்கூல்ல சேர முடியாதா? என்னால படிக்கவே முடியாதா? சரளா, இது உன் வேலைதானா? நான் எதுவும் பண்ணல. சும்மா என்னையே சந்தேகப்படாதீங்க. மேடம், இப்போ சுடர ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு டிசி கண்டிப்பா வேணும். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஜெயில்ல அதிகாரிகளை மீட் பண்றதுக்கான பெர்மிஷன் அதுக்குள்ள கிடைக்குமானோ தெரியல மேடம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க சண்முகம். நானே ஜெயிலுக்கு மறுபடியும் போய் டிசியோட காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுடர் அழாதம்மா. நான் ராதிகா மேடம் கிட்ட பேசிட்டேன். அவங்க ஜெயிலுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்ல போய் டிசிய வாங்கிட்டு வரதா சொல்லிருக்காங்க. வெற்றி, நீ அபிக்கு அப்பா மட்டும்தான், கூட பிறந்தவங்க யாரும் இல்லன்னு தானே சொன்ன? என்னாச்சு, ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதான் உன்கிட்ட கேக்குறேன். டீல் ஓகே ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்களே, கங்க்ராட். நான் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சேனா அதை அடையாம விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டத நான் நடத்தி காமிப்பேன். கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைப்பேன். மாப்பிள்ள, ஸ்வேதாவோட எல்லா கண்டிஷனுக்கும் சம்மதிக்கிற மாதிரி ஒரு பையன் வரன் வந்திருக்கு. மாப்பிளையோட போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துப்ப? உனக்கு ஒரு பையனோட போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. கர்ணாவோட அட்ரஸும் கிடைச்சிச்சு. நாம யாருங்கிறத காட்டிட வேண்டியதான். மேடம், ஏன் மேடம் இப்படி பண்றீங்க?